பஞ்சாயத்தை குட்டப்புறம் கிஞ்சாயத்தை குட்டப்புறேன்னு பஞ்சாயத்து முன்னாடி அந்த பிள்ளைய நிக்க வச்சு அசிங்கமாக்கி பிடிவியான். வீட்டுல இருக்க பிடிக்கலன்னு தானே அவனை தேடி நல்லபடியா வாழட்டும்னு நான் அனுப்பி வச்சேன். ஆனா இவன் அந்த பிள்ளைய நிம்மதியா இருக்கவே விட மாட்டியா. பாவம் தென்றடு என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கிறாளோ தெரியல. இந்த ஊர்லயாச்சும் பெத்த தகப்பனே பெத்த பிள்ளைய பஞ்சாயத்து முன்னாடி நிக்க வச்சு இப்படி ஏதாவது அசிங்கப்படுத்துவாங்களா? வயத்துல போய் இப்படி வந்து பறந்துருக்கானே. பெத்த பிள்ளை சந்தோஷம் முக்கியம்ல, அவனோட கௌரவம் தான் முக்கியம்னு போய் அவனை கட்டி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு திரையா. கடவுளே என் பிள்ளை நல்லபடியா கல்யாணம் முடிச்சு நல்லபடியா இருக்கணும் கடவுளே. இந்த திமிர அவளுக்கு பெத்த அப்பே நான் கூப்பிடுறேன் என் கூட வரமாட்டேன்னு போறாளே. இவள என்ன பிள்ளை இருக்கட்டும், இவளை வச்சுக்கிறேன். எடுவட்டவன் என்னடா பஞ்சாயத்தை கூட்டி உன் மகளை நீயே நல்லா அசிங்கப்படுத்திட்டியா என்ன? ஆமா நான் அசிங்கப்படுத்தேன், அவதான் என்ன அசிங்கப்படுத்திட்டா. என்னடா சொல்ற? நான் கூப்பிட்டதுக்கு என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. பஞ்சாயத்து முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டா, ஊர்க்காரங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டா. சும்மா விட மாட்டேன் அவளை. ஏன்டா விடுற? பெத்த பிள்ளைன்னு பார்க்காம கொண்டு போட்டு அப்பயாச்சும் நீ நிம்மதியா இருக்கியான்னு நான் பாக்குறேன். என்னடா மனுஷன் நீ, என்ன மனுஷன் நீ? இந்த பிள்ளை நீ வேணும், உன் சொத்து சொக வேணும், இந்த வீடு வேணும், எது வேணும்னு பேசல. அப்புறம் ஏன்டா அப்புறம் ஏன் அந்த பிள்ளைய பிடிச்சி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இந்த வீட்டுல தான் நல்லா இல்ல, போற வீட்டுல நல்லா நல்லபடியா இருந்து வாழட்டும்னு விடாம ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துற? யாரு நானா? இந்த வீட்டுல அவளுக்கு என்ன குறை? இந்த வீட்டுல அவளுக்கு பிடிச்சத நான் வாங்கி கொடுக்கலையா? இல்ல சந்தோஷமா இருக்க விடலையா? என்ன பண்ணேன் நானு? கேட்காமல எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவளை சந்தோஷமா பாத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அவளோட சந்தோஷம் முக்கியம் இல்ல, உன்னோட கௌரவம் தான் முக்கியம் நீ நினைச்சிட்டேல. பெத்த பிள்ளைய விட உன்னோட கௌரவம் என்ன விதத்துல இதா போயிருச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆச்சியாப்பா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதையா. ஊருக்குள்ள உனக்கு பண்ணையாரா இருந்தாலும் நல்ல பேர் இருக்கு, அதை நீ ஏன் கெடுத்துக்கிறாதையா. நான் சொல்றத கேளு. உன் பிள்ளை நல்ல வேலைத்தான் விரும்பி இருக்கா. அவனுக்கு என்ன குறைச்ச? என்ன குறைச்ச? என்ன இருக்கா என்கிட்ட? ஒண்ணுமில்ல, பூதாரி பையன். அவனுக்கு போய் இவளை கட்டி கொடுத்துட்டு இவளை கஷ்டப்பட்ட சொல்றியா என்ன? பூதாரி பையன் நீ பத்திருக்கவே நல்ல வயல்ல. என் மாப்பிளைக்கு என்னமா குறைச்ச? மாப்பிள மூஞ்சில கார் திப்பி விட்டுறேன் போயிடுறாங்கட்டு. என் மாப்பிளைக்கு என்ன குறைச்ச? எல்லா விதத்துலயும் என் பொண்ணுக்கு பொருத்தமா இருப்பாரு. பொருத்தமா அவனை கூட்டி போய் மக பக்கத்துல நிப்பாட்டி வைக்கிறா. யாரு இது உங்க அப்பனான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வயசாகி வளர்க்க வந்து வை கிடக்கியா. வேண்டாம், அதாண்ட நானும் சொல்றேன். நீ பாத்திருக்க மாப்பிள்ள வேண்டாம், உன அடிச்சு பத்தி விடுற வழிய பாரு. கல்யாணம் நடக்காது, நானே சொல்றேன். அம்மா என்ன கத்துற? நீ கத்துனாப்புல நான் பயந்துருவேனா என்ன? உனக்கே அவளை இருந்தா உன்னை பெத்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? இத்தனை வருஷமா அரும்பாடுபட்டு உன்னை வளர்த்து உன் மகளையும் வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி வச்சிருக்கேன். ஏதாச்சும் பேசுன அவ்வளவுதான். நீ வேண்டாமா, நீ பண்றது ஒண்ணும் சரியில்லம்மா. பெத்த பிள்ளைனா எனக்கு சப்போர்ட் பண்ணாம போய் அந்த பிச்சைக்கார பிள்ளைகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பணக்காரனா இருக்கலாம், ஆனா குணத்துல நீ பிச்சைக்காரன்டா. அந்த பிள்ளைகிட்ட காசு பணம் இல்லாட்டியும் குணத்துல அது பணக்கார பிள்ளைய. என்னை பொறுத்த வரைக்கும் நீ தாண்டா பிச்சைக்காரன். காசு பணம் வரும் போகும். நாளைக்கு நான் செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சொந்தம் நீ யாரா இருக்கா? நான் சொல்றத கேளு. உன் மகளை ஏத்துக்கிட்டு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க வழிய பாரு. உனக்குன்னு இருக்க சொந்தம் உன் மகன் மட்டும்தான். அவளையும் நீ பகையாக்கிக்கிட்டு உனக்குன்னு கடைசி காலத்துல யாரும் இல்லாம ஆக்கி விடாத. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை பாரு. வாங்கிட்டே போய் கிளி பிள்ளைக்கு சொன்னாம நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன் பத்தியா? என்னைய தாண்டா சொல்லணும். என்னமா பண்ணி தோல. அம்மாக்கு இந்த மாப்பிள்ளை தானே பிடிக்கல, வேற நல்ல பணக்கார மாப்பிள்ளையா நல்ல பையனை பார்த்து கூட்டி வந்து நிப்பாட்டினா அம்மாவுக்கு பிடிக்கும்ல. அப்பனா அம்மா என் பக்கம் வந்துடும். அம்மா நீ சொன்ன மாதிரி இந்த மாப்பிள்ளைய வேணா நம்ம விரட்டி விட்டுறலாம். விரட்டி விட்டுட்டு அம்மா தென்றலுக்கு வேற மாப்பிள்ளை நான் பாக்குறேம்மா. நல்ல மாப்பிள்ளையா, தென்றலுக்கு ஏத்த மாப்பிள்ளையா, அவ வயசுக்கு தக்கன எந்த மாப்பிள்ளை அழகா இருக்கணும் அந்த மாப்பிள்ளைய நான் பாக்குறேம்மா. ஏம்மா என்னாச்சு? நீ தானே சொன்ன இப்ப பாத்துருக்க மாப்பிள்ளை வயசாகி போயிருக்கியா, அவனுக்கு தென்றலுக்கு எந்த பொருத்தம் இல்லைன்னு சொன்னேல. அதான் நான் கேக்குறேன், வேற மாப்பிள்ளை நான் பாக்குறேன். அவளுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா. நீ தானே சொன்ன இவ கிழட்டு போயில இருக்கியா, இப்ப நான் பிடிக்கலன்னு. பின்ன வேற மாப்பிள்ளை பாக்குறேன், அதுவும் வேணாம்னு சொல்றேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பே மாதிரியா பேசுற நீ? அவன பிள்ளையா இல்ல கடையில வைக்கிற பொம்மையா? ஒரு Dress இல்லாட்டி ஒரு Dress மாத்திக்கிறதுக்கு அவ சாதாரணமான மனுஷி. அவ மனசுக்குள்ள அந்த அஸ்வின் பையன் தான் இருக்கியா. அவனை விட்டுட்டு நீ எந்த மாப்பிள்ளைய கூட்டு வந்தாலும் அவ வேணான்னு தான் சொல்லுவா. அதுக்காக அவளை அப்படியே விட சொல்றியா? அப்படியே தான் விடணும். அவ ஆசைக்கு நான் எந்த மறுப்பும் சொல்ல மாட்டேன். அவ பிடிச்ச வாழ்க்கைய அவ சந்தோஷமா வாழணும். ஒழுங்கா அவனையே கல்யாணம் பண்ணி வச்சு உன் மக சந்தோஷமா இருந்து பேரம் பேத்திய பாக்குற வழிய பாரு. அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு அவனை பிடிக்கல, அந்த குடும்பத்தையே பிடிக்கல. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி நான் ஒரு பிரயோஜனம் இல்லடா. என்னமா பண்ணு? தாய் கிழவி, ஒன்னாலதான் இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம். என்னடா சொன்ன?
ஆமா, நீ மட்டும் அவளை ஒழுங்கா வளர்த்துருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா என்ன? வழக்க மாதிரி பிஞ்சு மகையில கூட பார்க்க மாட்டேன். நான் சொன்னப்பால சின்ன பிள்ளை நல்ல பிள்ளைன்னு விட்டு இப்ப என்னைய வந்து நீ நட்டம் சொல்றியா? இதானடா பெத்த, நீ பெத்த பிள்ளைய நீ தான் பார்க்கணும். இது மட்டும் நான் தான் பார்க்கணும்னு சொல்றியே, அப்ப நான் பாக்குற பையனை கல்யாணம் முடிச்சு வச்சா என்ன குறைஞ்சிருவே நீ? என்னால முடியாதுப்பா, என்னால முடியாது. நீ ஆச்சு உன் மகளாச்சு, உன் மக கூட்டி வந்து சம்மதிச்சா யார வேணா கல்யாணம் முடிச்சு வை, எவனை வேணா கல்யாணம் முடிச்சு வை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு தேவை அவ சந்தோஷமா இருக்கணும், அவளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும். என்னம்மா இப்படி பண்ற? அவன்கிட்ட பேசி என்னால ஜீவனை கொடுக்க முடியாது. நான் கிளம்புறேன். எங்கம்மா போற? உங்க போறது? எனக்கு இந்த வீட்டை விட்டா வேற நாள் இல்ல. திமிரு எங்க அப்பன் திமிரு அப்படியே அந்த கிழவிக்கு இருக்கு. எங்க அப்பா இருந்திருக்கணும். நீ யாரா இந்த பேச்சு பேசுமா? இந்த கிழவி எங்க அப்பனுக்கு அடங்கி உடங்கி கிடந்த கிழவி இப்ப பாரு என்ன பேச்சு பேசுதுன்னு. அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இன்னும் வாய் அடங்குதான்னு பாரு. இரு நீ பேசுற பேச்சுக்கு உன்னை எங்கேயாச்சும் போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுற. இரு, அப்படியாச்சும் போய் விட்டு வாடா, நிம்மதியா இருப்பேன். இதுக்கு ஒன்னும் குறைச்ச தென்றல் நில்லடி. என்னடி ஆச்சு? எதுக்காக அப்படி அழுதுகிட்டு வர்ற? மலரு என்னதாண்டி ஆச்சு? பஞ்சாயத்துக்கு போனேன், என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வந்திருக்க? எனக்கு இது வரைக்கும் அம்மா தான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே எனக்கு அப்பாவும் இல்லை. ஏன்டி இப்படி சொல்ற? இதுக்கப்புறம் இப்படி ஒரு அப்பா எனக்கு வேணும் மலரு. அப்படிலாம் சொல்லாத தென்றல். இன்னைக்கு வேணா உங்க அப்பா உனக்கு எதிரா இருக்கலாம், ஆனா கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பா பேரன் பேத்திகளுக்காகவே உன்னை தேடி வருவாருடி. ஏன்னா மலர், அப்படி ஒண்ணு எங்க அப்பா என்ன தேடி வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்லாத, அவர் உங்க அப்பா தானே. என்னாச்சு மலர்? என்னாச்சு மலர்னு ஏன்ட்ட கேட்டீங்கன்னா பஞ்சாயத்துல நடந்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்ன தெரியும்? சரி விட, நான் பாத்துக்கிறேன். என்னமோ நீங்களாச்சு இவளாச்சு எப்ப பாரு இப்பயே மூசன்னு அழுதுகிட்டு இருக்கா. நீ கல்யாணம்லாம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படியெல்லாம் உருண்டு பரண்டு அழுக போறால தெரியல. நீங்களாச்சும் உங்க பொண்டாட்டியாச்சு. சரி விடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. சரிப்பா, நான் போயிடுறேன். உங்க 2 பேர்த்து கூட நான் எதுக்கு? தென்றல் நான் பாறேன். இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல. என்னடி ஆச்சு? உங்க அப்பா அப்பெல்லாம் பேசினாருன்றதுக்காக கவலைப்படுறியா? எங்க அப்பா அப்படி எல்லாம் பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி விடு, அது தெரிஞ்சது தானே, எல்லாம் எதிர்பார்த்ததுதான். அப்புறம் ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீங்க எதிர்பார்த்திருக்கலாம், ஆனா இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததே இல்லை. எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாரு, என் ஆசையை நிறைவேற்றுவார்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது எனக்கு அவருக்கு என் சந்தோஷத்தை விட அவர் கௌரவம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அப்பா இப்ப எல்லாம் மாறணுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி விடு, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எல்லா மனுஷருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கத்தான் செய்யும். அப்பாவோட சுயரூபம் இப்பதான் வெளியவே வந்திருக்கு. இத்தனை நாள் உங்க அப்பா உங்ககிட்ட பாசமா இருந்தாரு, இப்ப இப்படியெல்லாம் பேசுறாரு, கோவப்படுறாருன்னு தெரிஞ்சா உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இப்படியெல்லாம் எங்க அப்பா பண்ணுவாருன்னு நினைக்கல. பஞ்சாயத்துல இருக்கவங்களுக்கு காசு கொடுத்து என்ன அவர் கூட அனுப்பி வைக்கணும்னு தானே பார்த்தாரு. இப்ப கூட அவருக்கு ஏன் சந்தோஷம் முக்கியம் இல்லாம தானே போச்சு. அவருக்கு தேவை நான் அவர் கூட வந்து அவர் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறணும். அது யாரா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்காட்டியும் பரவாயில்ல. இப்படி எல்லாம் மாறி போவார்னு நான் நினைச்சே பார்த்தேன். அப்பா தான் நாங்க அப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்காது, எங்க அப்பாவுக்கு 1க்கு 2 சொல்லி கொடுத்து ஏதாச்சும் மாற்றி போடும்னு. ஆனா எங்க அப்பா தாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருச்சு. ஆனா எங்க அப்பா விடுத்தென்றல், நான் என்ன சொல்லியிருக்கேன்? நீ அழுக கூடாது, நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? என்னால முடியல. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா என்ன? இல்ல, நான் அப்படி சொல்லல. எனக்கு தெரியும் உங்க அப்பா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு. ஆனா என்ன பண்றது, அப்பா இப்படி திடுதுப்புன்னு மாறிடுவார்னு நான் கூட எதிர்பார்க்கலையே. சரி இப்ப என்ன பண்ணலாம், நீயே சொல்லு. என்ன பண்ணலாம்? உங்க அப்பா சம்மதத்தோட கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறியா தென்றல்? சொல்லு, அப்படின்னா அப்படி கூட பண்ணுவோம். எவ்வளோ மாசமானாலும் பரவாயில்ல, வருஷமானாலும் பரவாயில்ல, எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு தேவை நீ தான். நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீயே சொல்லு, உங்க அப்பா சம்மதத்தோட கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறியா? உங்க அப்பா வேணும்னு நினைக்கிறியா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சொல்லு, இப்பயே உன்னை உங்க அப்பா வீட்டுல போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீ உங்க அப்பாத்தா கூட சந்தோஷமா இரு. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? பயப்படாத. என்ன மீறி உங்க காலத்துல எவனும் தாலியாட்ட முடியாது. உங்க அப்பா சம்மதிக்கிற வரைக்கும் இத்தனை மாப்பிள்ளைய பார்த்தாலும் சரி, எந்த அரண்மனையில இருந்து ராஜாவை கொண்டு வந்தாலும் சரி, உனக்கு நான் தான் புருஷன். என்ன மீறி எவனும் உனக்கு தொட்டு கூட பார்க்க முடியாது.
என்ன சரியா? நான் உங்க வீட்டுல போய் விட்டு வரவா? இல்ல வேணாம், எனக்கு நீங்க தான் வேணும். இதுக்கப்புறம் இந்த குடும்பம் தான் என்னோட குடும்பம், இதுதான் என்னோட வீடு. நான் எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். பக்கம் தொட்டாலோ கற்கண்டு இனிக்குமே, அத போல உன் நினப்பு நெஞ்சுக்குள்ள இருக்குமே. இங்க பாரு, என்ன பாருடி. எதுக்கு இப்ப அழுகுற? எதுக்கு அழுகுறேன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஓ, என்ன பிடிக்கலையா உனக்கு? அதான் அழுகுறியோ? ஏன் அப்படிலாம் சொல்றேன்? என்னென்ன எப்ப பாரு மலர் சொல்றதுல தப்பே இல்ல. வா ஏமா ஊன்னு அழுதுகிட்டே இருக்க. என்ன பண்ண சொல்ற அஸ்வின்? நான் சொன்னா என்ன வேணா பண்ணுவியா? சொல்லு. மாமாக்கு ஒரு முத்தம் கூட. அஸ்வின் இன்னும் விளையாடுறியா? பத்தியா பத்தியா, நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னேல. இப்ப பாரு பேச்ச மாத்திர பத்தியா. சரி நீ கொடுக்க வேணாம், நான் கொடுக்கவா? ஓ அஸ்வின், உனக்கு எப்ப பாரு இதே வேலைதான். என்ன பண்ற அஸ்வின்? காது கூசுது, காதுக்குள்ள போய் ஊதுறியே. நெஞ்சில நெஞ்சில உள்ளதெல்லாம் கண்ணுல கண்ணுல நான் படிப்பேன். என்றார். ஓ அஸ்வின், நேற்றுதான் சொன்னேன் என்னமோ போ அஸ்வின் அப்படின்னு கூப்பிட மாட்டேன்னு. ஆனா இன்னைக்கு அப்படித்தான் கூப்பிடுவேன். என்னிடம் வந்து நீ கேட்கும் முன்னே அத கையில நான் கொடுப்பேன். நேற்றுதான் என்னமோ மாமா வாங்க பொங்கன்னு பேசினேன். இன்னைக்கு என்னமோ அப்படித்தான் கூப்பிடுவேன்னு சொல்றியடி. இதெல்லாம் என்னடி நியாயம்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அது மட்டும் தான் கல்யாணத்துக்கு அப்புறமா? நீ போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏ பொண்டாட்டி. சொல்லுங்க புருஷா. அடங்கப்பா. தென்றல், சொல்லு. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும்? சர்டிபிகேட்லாம் வேணுமே. சர்டிபிகேட்டா? ஆமாடி, எதுக்கு? நமக்கு கல்யாணம் முடிக்கணும்ல. கல்யாணம் இப்பயே வா? பின்ன எப்ப? ஆளை பாரு ஆளை. உங்க அப்பா வீட்டுல இருந்து பின்ன எதுக்கு இங்க வந்த? ஓ அஸ்வின், சரி சொல்லு, எப்ப கல்யாணம் முடிக்க? என்ன சொல்லுடி. அது வந்து தெரியலையே. நல்லா இருக்கடி உன் நியாயம். என்ன கல்யாணம் முடிக்கணும்ன்றியா வேணான்றியா? முடிக்கணும். லூசு லூசு. அதுக்கு தான் உன் சர்டிபிகேட் வேணும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு எதுக்கு சர்டிபிகேட்? உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம ஒரு நாள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனோமே. நான் கூட என் குடும்பத்தையே கூட்டு வந்தேன், நீ உங்க அப்பத்தாவை கூட்டு வந்தியே. ஞாபகம் இருக்கா என்ன? ஆமா இருக்கு. இருக்கா? அன்னைக்கு தான் நீ எனக்கு கிடைச்சா அந்த முருகன் கிட்ட வந்து முருகன் கோயில்லையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். நிஜமாவா? ஆமாடி, எனக்கு கிடைச்சா போதும் தென்றல். இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை அந்த முருகனே பார்த்துக்கிடுவாரு. இனிமே எல்லாமே அவர் பொறுப்பு தான். நம்மளோட வாழ்க்கையவே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு என் வேண்டுதல் வீண் போகல தென்றல். என்னதான் உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாட்டியும் நீ எனக்காக என் வீட்டுல வந்து இருக்கா பத்தியா, எனக்கு அதுவே போதும்டி. என்ன சொல்லிட்டு இப்ப நீ சோகமா இருக்க? இல்லடி, எந்த பொண்ணும் சாதாரணமா செய்ய தயங்குற காரியத்தையும் நீ செஞ்சிருக்க. எல்லாம் எனக்காகத்தானே தென்றல். எந்த நம்பிக்கையிலடிய நீ நம்பி வந்த. இன்ன வரைக்கும் நானு, இப்ப நீயா? எனக்கு பஞ்சாயத்துல எங்க அப்பா கிட்ட எனக்காக ஒரு வார்த்தை சொன்னா பாத்தியா அஸ்வின்? உங்ககிட்ட காசு பணம் இருக்கலாம், ஆனா உங்க வீட்டுல அவ சந்தோஷமா இல்ல. என் வீட்டுல என் பொண்டாட்டி மகாராணிமானி இருப்பான்னு சொன்னா பத்தியா? வேற என்ன வேணும் எனக்கு வேற என்ன வேணும் அஸ்வின்? மகாராணியா இருக்கணும்னு ஆசைப்படல. உன் பொண்டாட்டியா இந்த வீட்டுல ஒரு மூலையில. அப்படி சொல்லாதடி. எங்க அம்மா, எங்க அப்பா, பூமாரி, அண்ணன், மலரு எல்லாருமே உன் கூட இருக்கும். இதுக்கப்புறம் இது போ வீடு தென்றல். அப்படி சொல்லாத சரியா? சரி சரி வா கீழே போவோம். சரி. ஐயோ, படிக்கிறதுக்கு வேற நிறைய இருக்கே. இதெல்லாம் என்னைக்கு படிச்சு முடிக்கிறது? எங்க அந்த மலர வீடு கூட தேடிட்டேன், எங்க போயிட்டா? பூமாரிட்ட கேப்போம். பூமாரி, என்னண்ணே? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் களி கிண்டிக்கிட்டு இருக்கேன். கேக்குற கேள்வி அப்ப ஏண்டி, என்ன பண்றேன்னு தானடி கேட்டேன். பின்ன என்ன? நானே இன்னைக்கு இந்த புக்கை பூரா படிச்சு முடிக்க நினைக்கிட்டு இருக்கேன். நீ வேற என்ன பண்றேன்னு ஒன்ன பண்றேன்னு போங்கிட்டு. சரி, உங்க அண்ணி எங்க? எந்த அண்ணி? பெரிய அண்ணியா சின்ன அண்ணியா? அடி பாவி, நான் வேற எந்த அண்ணியடி கேட்க போறேன். மலர் எங்க? மலர் அண்ணியா? தெரியல. தெரியலன்றதுக்கு இவ்வளவு பேச்சு. அம்மா அம்மா என்னையா சரவணா? அம்மா மலர் எங்க? நானும் வீடு புறம் தேடிட்டேன், காணுமே. மலரா? மலர் அந்த வீட்டுக்கு போயிருக்கியா? எந்த வீட்டுக்குமா? நீ எத்தனை வீடு வச்சிருக்க? அடியே அதிக பிரச்சனை. என்னடி பேசுறதா? இந்த வீட்டுக்கு நான் வா வீட்டுக்கு தான்யா. அங்க எதுக்குமா போனா? இந்த வீடு பூட்டியே கிடக்கலையா? சுத்தம் பண்ணணும்னு போனான்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரியா? ஏம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க எப்படி இருக்காங்க? பொண்டாட்டின்னு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உன்னையோ என்னையோ அப்பாவெல்லாம் கண்டுக்கிற கூட மாட்டாங்கம்மா. அடி பேசாம இருடி. நம்ம கண்டுக்கிட்டா என்ன, கண்டுக்கிறாட்டி என்ன?
பிள்ளைங்க நல்லா இருந்தா அதுவே போதும்படி. சும்மா இருக்க மாட்டாவ. படிக்கிற வேலையை பாருடி. வயசுக்கு தகுந்த பேச்ச பேசுற நீ. ஆமா அவனும் எனத்தான் சொல்ல வந்துடுறாங்க. பயப்பா வீட்டுக்குள்ள எவ்வளவு தூசி. கொஞ்ச நாள் தான் வீடு பூட்டி கிடந்துச்சு, அதுக்குள்ள இவ்வளவு தூசி வந்து சேர்ந்துருச்சு. இனிமே வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இப்படி ஒட்டடி அடிச்சு விட்டு கூட்டி பெருக்கி விட்டுனாலும் போகணும். இந்தாதான் இருக்கியா? இருடி வரேன். கதவு அடைக்கிற சத்தம் கேக்குது. யாரு யார் அது? என்னது இது சத்தம் வித்தியாசமா கேக்குது? என்னது மறுபடியும் கதவு அடைக்கிற சத்தம் கேக்குது? யாரு யார் அது? ஐயோ ஒத்தையில வந்துட்டேமே. யாரையாச்சும் தனிக்க கூட்டு வந்திருக்கலாமா? பூமாரியனாலும் கூட்டு வந்திருக்கலாம். மலர் இப்படி ஒத்தையில வந்து மாட்டிக்கிட்டேடி. ஐயோ என்னது கதவு அடைச்சு கிடக்கு, திறக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு யாரும் வீட்டுக்குள்ளேயும் வரல. ஆண்டவா நீதான் பையனை காப்பாத்தணும். இவ்வளவு பயம் இருக்கு, எதுக்கு இங்க வரணும் ஒத்தையில? மலரே யாரு யார் அது? யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருந்தா தயவு செஞ்சு வந்துருங்க ப்ளீஸ். என்ன எப்படி பயமுறுத்தாதீங்க. மலரே மௌனமா மௌனமே வேதமா. நான் எங்க மௌனமா இருக்கேன், பேசிக்கிட்டு தானே இருக்கேன். யாரு நீங்க? நான் யார் என்று சொல்லவா பொன்மானே? தயவு செஞ்சு வாங்கலையா முன்னாடி. அப்படின்னா நான் கேட்டதை தருவியா? நீ என்ன கேப்பீங்க? என்கிட்ட இப்போதைக்கு கையில இருக்க வழக்க மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் உனக்கு ஏப்பி அதை தருவியா? சரி ட்ரை பண்றேன். ட்ரையெல்லாம் பண்ணக்கூடாது. நீ கேட்டதை தந்தா தான் உன் முன்னாடி வருவேன். சரி தந்து தொலைக்கிறேன், வந்து தொலைங்க. டொட்டடேய். நீங்களா? நீங்க தானே அப்படி வந்து பயமுறுத்திக்கிட்டு இருந்தீங்க. நான் தான் என் கண்ணே. பயமுறுத்ததும் பயமுறுத்தி விட்டு கண்ணே மண்ணேன்னு இப்ப கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களோ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இவ்வளவு பயம் இருக்கே, எதுக்கு நீ ஒத்தையில வரணும்? நீ அவ்வளவு பெரிய வீட்டுல எப்படி இருப்ப நீ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு இப்ப என்னை பயமுறுத்துறீங்க? சும்மா சும்மா கொஞ்சம் உன்கிட்ட விளையாடி பார்த்து. ஆமா சின்ன பாப்பா பாரு விளையாடுறாரு ஐயா. சரிடி சரிடி கோவப்படாதடி என் புச்சுக்குட்டி. செய்யறேன் செஞ்சு விட்டு புச்சுக்குட்டி கிச்சுக்குட்டி இருக்கிட்டு இருக்கீங்க. சரிடி கோவப்படாதடி. எதுக்கு வந்தீங்க? நீ எதுக்கு வந்த? வீடெல்லாம் சுத்தமா இல்ல, சுத்தம் பண்ணிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு போலான்னு வந்தேன். பாடுறா பிள்ளைக்கு அக்கறையா? ஆமா மாமா, என்னதான் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தாலும் நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா நம்ம அங்க இருக்க முடியுமா? ஏமா? இல்ல மாமா, அது நாகரிகம் இல்ல. நமக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, நம்ம வீட்டுல இருந்துக்கிறோம். சரி உன்னோட இஷ்டம். தப்பா நினைச்சுக்கிறாதீங்க மாமா. என்னதான் நீங்க கூட பறக்காட்டியும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுறீங்க. இப்ப இருக்க காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே பிரச்சனை வருது. என்னதான் நீங்க கூட பறக்காட்டியும் அன்னை மாதிரி தான் இருக்கீங்க. நாளைக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம்னா என்னால தாங்க முடியாது மாமா. ஒன்னாத்தான் இருக்கோம். நமக்கு அவங்க வேணும், அவங்களுக்கும் நம்ம வேணும். அதுக்காகத்தான் சொல்றேன், நமக்குள்ள எந்த மன கஷ்டமும் வந்துடக்கூடாது. நம்ம வீட்டுல இருப்போம், அவங்க வீட்டுல இருப்பாங்க. நம்ம எப்ப வேணா போகலாம் வரலாம். சரிம்மா அதான் சொல்லிட்டேன்ல, உன்னோட இஷ்டம். நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனா ஓ இஷ்டம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். தப்பா நினைச்சுக்கலையே என்ன? சேச்சே உன்னை போய் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? நீ என்ன செஞ்சாலும் யோசிச்சு தான் மலர் செய்வேன். என்ன எதுக்கு நான் தப்பா நினைக்க போறேன்? சரி வீட்டுல யாரும் இல்ல, அதுக்கு இந்த வீட்டுலதான் ஆளும் பேரும் இருந்தாங்க, அதனால ஒன்னும் செய்ய முடியல. என்ன செய்யணும்ன்றீங்க? என்ன செய்யணும்னா அப்ப பாரு இதே நினைப்பு தானே உங்களுக்கு. சரி சரி அப்படி மூஞ்ச வைக்காதீங்க. என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேணாம். ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சா? சொல்லுங்க என்ன செய்யணும்? வந்து வந்து விளக்க மரத்துக்கு தூக்கி போட்டீங்க. அது எதுக்கு டிஸ்டர்பன்ஸா? என்ன பண்றீங்க? எதுவும் பேசக்கூடாது. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. மாமா என்ன பண்றீங்க? சைட் அடிக்கிறேன். எதுக்கு திரிக்கிற? டாக்டர் பாக்குற வேலையாது. இது என்னடி கொடுமை? டாக்டர் சைட் அடிக்க கூடாதுன்னு இருக்கா என்ன? ஏன் பண்டாட்டியா நான் சைட் அடிக்கிறேன், எவன்டி கேப்பியா? யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்க சைட் அடிங்க. அப்படி சொல்லுடி, எவன் கேப்பியா என்ன? எவனாச்சும் வந்து கேட்க சொல்ல பாப்போம். விடுங்க, என்ன வேலை பார்க்க வந்தா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வேலையில அப்புறம் பார்க்கலாம்டி. முடியாது, விடுங்க. விட மாட்டேன்டி. இப்படிலாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வ? என்ன செய்வேனா? சொல்லு. தெரியலையே. என்னடி இது
என்ன செய்வேன்னு கேட்டா என்ன செய்வேன்னு தெரியலன்ற. நீங்களே சொல்லுங்க என்ன செய்யலாம். என்ன செய்யலானா? என்னென்னமோ செய்யலாம். ஆனா நீ விட மாட்டியே. நீங்க சரியில்லை, நீங்க சரியே இல்லை. டாக்டருக்கு புத்தி எங்கெங்க போகுதுன்னு பாரு. எங்க போகுது? அத நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லாம வேற யார் சொல்லுவா? உங்க புத்தி இருக்கே, எப்படித்தான் நீங்களும் டாக்டருக்கு படிச்சீங்களோ தெரியல. என்னடி கொடுமை, அவனும் டாக்டருக்கு படிச்சேன் டாக்டர் வேலை பிடிக்கலையா சொல்லுடி, வேற வேலை பாக்குறேன். வேணாம் வேணாம், டாக்டரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரா. ஆமா. செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அதில் வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.